ஹலோ ladies and gentlemen, welcome to Journey with Mardu. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து எதனால ஃபிலிம் டைரக்டர் ரொம்ப பிடிக்குது, எதனால அப்சசிவா இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேச்சுரலாவே கேர்ள்ஸ்க்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல கதை சொல்ற பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்போது பாய்ஸ் வந்து கேர்ள்ஸோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த எம்பத்தி, சிம்பத்தி, லவ், சேட்னஸ், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பாய் வந்து கதை சொல்ற பாய் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப கண்ட்ரோல் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து அந்த ஸ்டோரி டெல்லரை ரொம்பவே லவ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அதனாலதான் பிலிம் டைரக்டர் கேர்ள்ஸ்க்கு பிடிக்குது. இந்த அமெச்சூரான கேர்ள்ஸ்க்கு வந்து படத்துல வர ஹீரோவை ஹீரோயின்ஸா பிடிக்கும். பிகாஸ் அது அமெச்சூரான கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், அவங்களுக்கு வந்து படத்துல வர ஹீரோ ஹீரோயினை பிடிக்கும். பிகாஸ் அவங்க தானே அந்த கதையில வந்து டிராவல் ஆகுறாங்க. ஸோ அதனால பிடிக்கும். ஒரு மெச்சூரான கேர்ளுக்கு வந்து அந்த படத்தோடைய டைரக்டர் பிடிக்கும். யார் இந்த கதையை சொல்றாங்க, பேக்ல இருந்து யார் இந்த கதையை வந்து ஹீரோ ஹீரோயின் மூலமா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து லைக் பண்ணுவாங்க, மெச்சூரான கேர்ள்ஸ். ஸோ அதனாலதான் அந்த பிலிம் டைரக்டர் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குது, ரொம்பவே அப்சசிவா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் மட்டும்தான். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க, எதனால இன்னைக்கு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் குளிக்கிறதுக்கு லேட் ஆச்சு, பஸ் பிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு, அந்த மாதிரி ரீசன் சொன்னீங்க அப்படின்னா அவ வந்து அட்வைஸ் பண்ணுவான். ஓவரா ஏன் பங்க்சுவலா கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டியா, டைமிங்கை மெயின்டைன் பண்ண மாட்டியா, எஸ்ஓபி மெயின்டைன் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மேனேஜர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட். அதுக்கு இன்ஸ்டடா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன், பஸ்ல ஏறினா டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, அவர் ஓரமா தூக்கி வச்சுட்டு அந்த பஸ் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணிட்டு இப்பதான் வர ரேபிடோ பிடிச்சி, அந்த மாதிரி ஒரு ரீசன் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா அந்த உங்களுடைய ஸ்டோரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து இன்ட்ரெஸ்டா அவங்க கேட்டு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதனாலதான் பிலிம் டைரக்டரா கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குது, ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாங்க, லவ் பண்றாங்க. அதனாலதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் மேல கொஞ்சம் இம்ப்ரெஷன் வருது. இதுக்கான காரணம் வந்து அவங்க ஸ்டோரி டெல்லரா இருக்கிறதுனால மட்டும்தான் ரொம்ப லைக் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த ரீசன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நான் வேற எந்த டாபிக்ல வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி பேட் ஆர் குட் கமெண்ட் அதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க என்ன கமெண்ட் வேணா கீழே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.